நண்பர்களே, எக்ஸல்ல ஒரு பர்டிகுலர் இயர்க்கான சேல்ஸ் ரிப்போர்ட் நம்மகிட்ட இருக்கு. அதுல நம்பர்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ் இருக்கு. இப்போ அதை வந்து நெக்ஸ்ட் இயருக்கு சேல்ஸ் ரிப்போர்ட் மாற்ற போறேன். அதுல உள்ள நம்பர்ஸ் மட்டும் டெலீட் பண்ணணும், ஃபார்முலா அப்படியே இருக்கணும். அது எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ 2024க்கான சேல்ஸ் ரிப்போர்ட் இருக்கு. இதுல ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் 3 மாசத்துக்கு ஒரு முறை எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்குன்ற டோட்டல் ரிப்போர்ட்ஸ் இருக்கு. நான் இதை இப்போ 2025க்கு மாற்ற போறேன். அப்போ எல்லா டேட்டாவையும் நான் செலக்ட் பண்ணிட்டு டெலீட் பண்ணும்பொழுது எனக்கு நம்பர்ஸ் அண்ட் ஃபார்முலா எல்லாமே எனக்கு டெலீட் ஆகிடும். எனக்கு இது மாதிரி வரக்கூடாது. எனக்கு நம்பர்ஸ் மட்டும் டெலீட் ஆகணும், ஃபார்முலா அப்படியே இருக்கணும். அதுக்காக இந்த டேட்டாவை மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டு Ctrl+G ப்ரெஸ் பண்ணுறேன். கோ டு ஆப்ஷன் போயிட்டு ஸ்பெஷலை கிளிக் பண்ணுறேன். கான்ஸ்டன்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு நம்பர்ஸ் மட்டும் வேணும், அதனால் அதை மட்டும் செக் பண்ணிவிட்டு மற்றது எல்லாத்தையும் அன்செக் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுக்கும்போது எனக்கு நம்பர்ஸ் மட்டும் செலக்ட் ஆகிருக்கும். இப்போ டெலீட் பண்ணும்போது நம்பர்ஸ் மட்டும் டெலீட் ஆகும், ஃபார்முலா அப்படியே இருக்கும். இப்போ 2025க்கு வேறு டேட்டா நான் டைப் பண்ணும்பொழுது எனக்கு நியூ வேல்யூஸ் வந்து எனக்கு டோட்டலாக ஆட் ஆகிடும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த டாபிக்ல வீடியோ வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஃப்ரீ லைவ் வெபினாருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்க.